இப்போ விஜய் வந்துட்டு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு தெளிவு. ஏன்னா கொள்கை பிரகடன மாநாடு. கொள்கை யார்? எங்களுடைய கொள்கை என்ன? அடிப்படை கொள்கை என்ன? யாருடைய பாதையில் பயணிக்க போகிறோம்? அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், வீரமங்கை வேலுநாச்சியனார், அஞ்சலை அம்மாள், சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள். இதுதான் நம்மளுடைய பாதை. இவங்க வகுத்த பாதையில் நம்ம போக போகிறோம் அப்படின்னாரு. அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, தனித்து போட்டிடுவோம். யார் கட்சியும் எங்கள் நம்மளுடைய கொள்கையை ஏற்றுட்டு வராங்கன்னா அவங்களை அரவணைப்போம், கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், அவங்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாமே வந்துட்டு சரியாக பொருந்துச்சு. ஒரு விவாத பொருளாச்சு. ஒன்றே ஒன்றதை தவிர பாசசமாக பாயாசமானு சொல்லி ஒரு சொதப்புனாரு. அது மட்டும் கொஞ்ச நாள் ஓடிச்சு, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த விஜய் பேசின ஒரு விடயம் வந்துட்டு கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் ஒரு விவாத பொருளாகவே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் செறிவோடு அந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த மாநாடு எடுத்துக்கங்க, இந்த மாநாட்டில் அவருடைய உரையை எடுத்துக்கங்க, அந்த மாநாட்டினுடைய நடவடிக்கை எடுத்துக்கங்க, எல்லாமே அவங்களோட சினிமா மொழியில் சொல்ல போனால் ஃப்ளாப்பு.